மாண்புமிகு தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் முறைமன்றத்திற்கு எனது வணக்கம். அட்வொகேட் கேஆர் சேஷாத்ரி. இந்த கேஸில் முக்கியமான ஒரு எவிடன்ஸாக இதை நான் இங்கேயே சப்மிட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஆன் ஸ்பாட் வந்து காமிச்சா தான் இது எந்த அளவுக்கு இதோட இது இருக்குதுன்னு தெரியும். இதோட சென்சிட்டிவிட்டியும் இது எந்த அளவுக்கு பண்ணிகிட்ருக்காங்க, அராஜகமாக தன்னிச்சையாக தான் தோன்றித்தனமாக பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். அதனால் ஐ ஹம்ப்ளி சப்மிட் திஸ் வீடியோ as an evidence before the honorable தமிழ்நாடு லோக்கல் பாடிஸ் ombudsman. இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறீங்களே, இது வந்து ஒரு ஷெட்டு. இது எதுக்கு உள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேதுபவா அறக்கட்டளை சொந்தமான அருள்மிகு சேதுபவா அறக்கட்டளை மன்னார்குடி அதன் நிலத்தில் அமைந்துள்ள ஹரித்ரா நதி தெப்பக்குளம், சேதுபவா அறக்கட்டளை நிர்வாகத்தின் கீழ் வருகின்ற ஹரித்ரா நதி தெப்பக்குளம் இருக்குது. அந்த தெப்பக்குளத்தை ஒட்டி உள்ள அந்த குளத்தின் பகுதியான இப்போ நீங்கள் பார்க்குறீங்க தெரியும், இந்த இரும்பு கம்பி வேலி மக்களின் சமூக ஆர்வலர்களின் தொடர் முயற்சி காரணமாக ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இரும்பு வேலி வச்சுருக்காங்க. இப்போ இந்த இரும்பு வேலிக்கு உள்ள குளத்தை ஒட்டி இரும்பு வேலிக்குள்ள குளத்தோட இதில் அந்த ப்ரிமைசஸில் குளத்தின் பாதுகாப்புக்காகவும் மக்களின் பாதுகாப்புக்காகவும் அமைந்துள்ள இரும்பு வேலியின் உள்புறமாக இங்கே ஒரு ஷெட்டு இப்போ போட்டிருக்காங்க. இங்கே ஒரு ஷெட்டு, இதுக்கு முன்னாடி ஒரு அரச மரம். அநேகமாக இது சுற்றுலாத்துறை இதை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 200 மரம் இருந்துச்சு. ஹைவேஸ் அடையாளம் போட்ட மரம் ஒரு மரமும் காணும். இந்த ஒரு மரத்தை மட்டும் விட்டு வச்சுருக்காங்க. இப்போ அதையும் அடுத்து தூக்கினாங்கன்னா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த ஷெட்டுக்கு உள்ளுக்குள்ள நுழையிறதுக்கு இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மரத்தையும் 200 வருஷத்து மரத்தையும் தூக்கினாங்கன்னா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த 200 மரம் எங்கே போச்சு? அந்த பொருளாதார குற்றத்துக்கு சுற்றுலாத்துறை தான் பொறுப்பேற்குமா தெரியல. நகராட்சியினர் எப்படி இதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த குளத்தோட தூய்மையை கண்காணிக்கிறதுக்கு ஒரு நாதி இல்லை, வக்கு இல்லாமல் இருக்குது. அந்த லட்சணத்தை நான் ஒரு தனியாக ஒரு வீடியோவாகவும் காமிக்கிறேன். நெகிழி குப்பைகள், ரசாயன சோப்பு நுரை, அந்த பிளாஸ்டிக் பாட்டில், அப்புறம் இந்த சாராயத்துக்கு என்ன சொல்லலாம், அது கொள்கை ரீதியாக வைப்பாங்களே, அது மதுக்கடைகள் பாட்டில் இருக்குது. அந்த மாதிரி பாட்டில்கள் அதெல்லாம் இறங்க முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு இருக்குது. குளத்தில் அப்பப்போ துர்நாற்றம் வீசுது. அதை கேட்கறதுக்கோ இல்லை அதை கண்காணிக்கிறதுக்கோ தூய்மையை பராமரிக்கிறதுக்கோ இது வரைக்கும் யாரும் வந்ததில்லை நகராட்சியிலிருந்து. அதே நேரத்தில் குளத்தோட உள்வரத்து நீர்வாய்க்கால்கள் இருக்குது, அரசு சர்க்கார் நீர்ப்புறம்போக்குகள் இருக்கிறது. அதெல்லாம் வந்து அகற்றுறதுக்கு தீர்மானம் போடுவதோடு சரி, கண்ணில் காணும் நடவடிக்கையாக ஒரு சின்ன மயிரிழை அளவு கூட, குண்டூசி அளவு கூட நடவடிக்கை எடுத்தது கிடையாது. ஆனால் இப்போ இங்கே பார்க்குறோம்ல, இந்த இரும்பு கம்பி வேலிக்கு உள்புறமாக தன்னைத்தானே சில பேர் வந்து அதிகாரிகள்னு சொல்கிறாங்க. அவங்க யார்கிட்டையும் ஐடி கார்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சொல்கிறாங்க சில பேர், ஒவ்வொருத்தரும் வராங்க, நாங்கள் அதிகாரிகள் சொல்கிறாங்க, மேலதிகாரிகள் சொல்லிட்டாங்க, நாங்கள் என்ன பண்ணுவோன்னு தெரியலங்கிறாங்க. அவங்களோட கஷ்டத்தை நான் மதிக்கிறேன், அதை பற்றிலாம் ஒன்றும் சொல்லலை. ஆனால் இதுவே ஒரு வக்ஃப் வாரி ப்ராப்பர்ட்டியாக இருந்ததுன்னா அதுக்குள்ளே அந்த மாதிரி பண்ண முடியுமா? இது ஒரு அறக்கட்டளை ப்ராப்பர்ட்டி. அறக்கட்டளை ப்ராப்பர்ட்டிக்குள்ளே இந்த மாதிரி பாதுகாப்பு வேலிக்குள்ளே இங்கே பார்க்குறீங்களா, இந்த மாதிரி குளத்தோட உள்நுழைவு படித்துறையில் இங்கே ஒரு இது போட்டிருக்காங்க. ஏற்கனவே இதை நிறுவனத்துக்கு முன்னாடியே மக்கள் நிறைய பேர் வந்து செப்டிக் டேங்க்கு அந்த ஜேசிபி வச்சு நோண்டும் பொழுது மக்கள் தன்னோட எதிர்ப்பை காட்டி சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அதை அப்படியே மூடிட்டு போனவங்க திருப்பியும் ஒரு 10 நாளில் வந்து திருப்பியும் அதே அராஜகத்தை தன்னிச்சையாக தான் தோன்றித்தனமாக அதே மாதிரியே பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த எலக்ட்ரிசிட்டி போல் வந்து குளத்துலேருந்து வருதா இல்லை அரசாங்கத்தோட எலக்ட்ரிசிட்டியை திருடுறாங்களான்னு தெரியல. அதையும் பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு குளத்தை கட்டுறது எவ்வளோ கஷ்டமான விஷயம். இங்கே அடுத்தது வருவோம். இங்கே நீங்கள் நல்லா பார்க்கலாம் அந்த இடத்துல. ஸோ இப்போ இந்த இரும்பு கம்பி வேலிக்கு உள்ள உள்பக்கம் தான் இதை நிறுவியிருக்காங்க. இது என்ன, காஃபி ஷாப்பு, அங்கே டாய்லெட்டு, காஃபி ஷாப்பு, கார் பார்க்கு இதெல்லாம் நிறுவ போகிறாங்களாம். இப்போ இந்த கழிப்பறையும் இந்த கண்டெய்னர் இதையும் நிறுவனத்துக்காக இந்த மாதிரி மதிலெல்லாம் இடிச்சு விட்டாங்க. இது எத்தனை நூற்றாண்டு கால மதில், இந்த உள்நுழைவு மதில் இதெல்லாம் இடிச்சிருக்காங்க. ஸோ இந்த கற்களோட தரம், தாங்கு திறன் இதெல்லாம் வந்து அந்த காலத்து எத்தனை வருஷத்து நூற்றாண்டுக்கு தாண்டி நின்று இதை வந்து இப்படி இடித்து ஜேசிபி வச்சு இடிச்சிருக்காங்க. இடித்து இந்த மாதிரி இதை கொண்டு நிறுவியிருக்காங்க. அதுக்கு ஒரு தளம் வேறு போட்டு வச்சுருக்காங்க. மக்கள் அப்போவே சொன்னோன்னே இந்த பாருங்கள், தோண்டினதை மூடிட்டு திருப்பி வந்து நோண்டிட்டு அதை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி செப்டிக் டேங்க்கு இது இன்னும் ஒவ்வொன்றா பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து இந்த இடித்த மதிலில் காமிச்சிருக்கேன். அடுத்தது இன்னொன்று ஒரு உள்நுழைவு. ஸோ ஒரு உள்நுழைவு இதோட மதிலையும் இதையும் இடிச்சிருக்காங்க. அடுத்தது இன்னொரு கண்டெய்னர். படகு சவாரிக்கு வந்து டிக்கெட் கவுண்டரான். படகு சவாரி என்ன ஃப்ரீயாவாக கொடுக்க போகிறாங்க? படகு சவாரி வந்து காஃபி ஷாப்பில் காஃபி என்ன ஃப்ரீயாவாக கொடுக்குறாங்க? இதெல்லாம் வந்து எதுலன்னா இப்போ ஒரு வேலை இது என்ன நடைபாதையா இல்லையா? நடைபாதைன்னா இங்கே எதுக்கு, ஆக்கிரமிப்பு எதுக்கு? இல்லை இந்த குளத்தோட
இதில் அறக்கட்டளைக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டியில் இவங்க வந்து ஒரு கண்டெய்னரையும் கழிப்பறையையும் காஃபி ஷாப்பையும் கார் பார்க்கிங்கை நிறுவறதுக்கு இவங்க யார்? இவங்க ஒரு குளத்தை வெட்டி அதில் வந்து நிறுவுறாங்க. சுற்றுலா அதுன்னா அது வேறு. இது ஒன்றும் இன்ப சுற்றுலா பண்ணுற இடம் கிடையாது. இது சேதுபவா அருள்மிகு சேதுபவா அறக்கட்டளைக்கு சொந்தமான இடம். இந்த இடத்துல அமைந்துள்ளது இந்த குளம். இதில் இந்த வணிக ரீதியாக இந்த மாதிரியான விஷயங்களை அராஜகமாக பண்ணுறது வந்து மக்கள் ஏற்கனவே இங்கே வந்து இதை எதிர்ப்புகளை பதிவு பண்ண பொழுதும் மேலதிகாரி சொல்கிறாங்க நாங்கள் என்ன செய்வோம்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி யாரும் ஒரு மேலதிகாரி சொல்லியிருப்பாங்களாங்கிறதுல எனக்கு டவுட்டும் உண்டு. அதே நேரத்தில் நகராட்சியினர் இதை எப்படி அனுமதிக்கிறாங்க? நகராட்சிக்கு தெரியாமல் தான் இதெல்லாம் நடக்குதா அப்படிங்கிறதையும் இங்கே நான் சமர்ப்பிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் இதில் வந்து ஒரு இந்த டிஸ்ட்ரக்ஷன் விஷயமா இல்லை வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் காட்டிக்கிட்டே இருக்காங்க. இது என்ன சொன்னாலும் யார் சொன்னாலும் இல்லை அவங்க வந்து கேட்குறதுக்கு இதுவாகவே இல்லை. மக்கள் அவ்வளோ தூரம் தங்களோட எதிர்ப்புகளை பதிவு பண்ணோம். இதை வந்து அவங்க காதில் விழுமா விழாதா, தூங்குற மாதிரி நடிக்கிறாங்களாங்கிறதும் தெரியல. இதை ஆனரபிள் தமிழ்நாடு லோக்கல் பாடிஸ் ஒம்பட்ஸ்மேன் முன்னாடி இதை நான் வந்து ஒரு ஆவணமாகவும் இதை சமர்ப்பிக்கிறேன். ஏன்னா ஆன் ஸ்பாட் வந்து காமிக்கும்போது தான் தெரியும். இப்போ அடுத்தது என்ன செய்வாங்க, இதை பாருங்கள். இந்த கண்டெய்னர் இருக்குது, இங்கே வந்து இது தெரியுதா, இரும்பு கம்பி வேலி வந்து கீழே காங்கிரீட் பிளிந்த் போட்டிருக்காங்க. இந்த கண்டெய்னரை கொண்டு உள்ளுக்குள்ளே போய் நிறுவிக்கிருக்காங்க. குளத்தோட பாதுகாப்புக்காக போட்டிருக்கிற இந்த இடத்துக்குள்ளே உள்ளே கொண்டு போய் நுழைச்சி நிறுவியிருக்காங்க. அதுவும் அந்த பழமையான மதிலை இடித்து உள்ளே கொண்டு போய் வச்சுருக்காங்க. அதுக்கு இப்போ இந்த கண்டெய்னருக்கு எதிராக உள்ள இந்த இரும்பு கம்பி வேலை ஒன்றும் பண்ண மாட்டாங்களாம். கட் பண்ணி எடுத்துருவோம் சார் அப்படிங்கிறாங்க. இரும்பு கம்பி வேலை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு நீங்கள் யார்? முதல்ல இந்த கடையை கொண்டு வந்து குளத்தோட வளாகத்துக்குள்ளே வச்சு அப்புறம் கடைக்கு இடைஞ்சலாக இருக்குன்னு சொல்லி இந்த இரும்பு கம்பி வேலியை இது பண்ணுறாங்க. இது இன்னும் திறக்கப்படவில்லை. இதை திறக்கப்படுவதற்கு முன்பாகவே இதுக்கு வந்து நடவடிக்கை எடுத்தாகணும். இதில் இந்த மாதிரி அராஜகமாக செயல்படுற அதிகாரிகள் தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணாங்கன்னா அரசு அவங்க மேலே ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படிங்கிறதையும், முறைமன்றம் இந்த மாதிரியான முறையற்ற செயல்களை தடுத்து நிப்பாட்ட வேண்டிய கடமை அதுக்கும் உண்டு அப்படிங்கிறதையும் பொறுப்புணர்ச்சியுடன் ஒரு அட்வொகேட்டாக உங்கள் முன்னே சமர்ப்பிச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த கோவில் இருக்குது. இந்த கோவில், இந்த குளத்தை சுற்றி வடகிழக்கில் வெளிப்புறத்தில் காசி விஸ்வநாதர் கோவில் இருக்குது. வடகிழக்கில் ஒரு தியான மண்டபம் இருக்குது. அதுக்கப்புறம் தெற்க ஸ்ரீனிவாசர் கோவில் இருக்குது. இந்த ஸ்ரீனிவாசர் கோவிலை ஒட்டி தான் இத்தனை இதுவும் அராஜகமும் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் மேற்கே வந்து ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது. அதுக்கப்புறம் வடக்க வந்து ஒரு ராமர் கோவில் இருக்குது. இத்தனையும் தாண்டி இந்த மாதிரி விஷயத்த இது வந்து கோவில், இது வந்து ஒரு இன்ப சுற்றுலா செல்கிற இடம் கிடையாது. இது திருக்கோவில் குளம் சேதுபவா அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலத்தில் அமைந்திருக்கிறது. சேதுபவா அறக்கட்டளையின் நிர்வாகத்தின் கீழ் வருகிறது. சுற்றுலாத்துறையின் கீழ் வருவது அல்ல, நகராட்சியின் கீழ் வருவது அல்ல. அதனால் தயவு செஞ்சு முறைமன்றம் இந்த முறைகேடான செயல்களை தட்டி கேட்குமாறும் அது வந்து உரிய அறிவுறுத்தல்கள் வழங்குமாறும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த 4 தெருவில் ஒரு குப்பை தொட்டி வைக்கிறது கூட வக்கில்ல. 4 தெருவில் ஒரு குப்பை தொட்டி இருக்கா பாருங்கள். குளத்தோட தூய்மையை, குளத்தை வந்து கூலமாக்கிடும், குளத்தையே குப்பை தொட்டி ஆக்கிட்டு இருக்கும்போது அதை கேட்கறதுக்கு இது வரைக்கும் நாதி இல்லை. இந்த குளத்தை தண்ணி வந்துதா இல்லையா கேட்குறதுக்கு இல்லை. இங்கே ஒரு தெப்பக்குளம் பராமரிப்பு கமிட்டின்னு வச்சுருக்காங்க. அவங்களா காசு வசூல் பண்ணி உயிரை விட்டு ஒவ்வொருத்தருக்கும் இந்த குளத்துக்கு வந்து தண்ணி வருமா, தண்ணீர் வரதுக்கான விஷயத்தை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து நடவடிக்கை எடுக்கல. இங்கே தேவைன்னா டெண்டர் விட்டு வருவாய் பெருக்கிறது மட்டும் கிடையாது. அது மட்டும் நோக்கமாக இருக்க முடியாது. பொதுமக்களுக்கு விரோதம் இல்லாத வகையில் பொதுநலமான காரியத்தை தான் செய்கிறதுக்கு நகராட்சி இருக்கே தவிர இந்த மாதிரி விஷயத்தை செய்கிறதுக்கு இல்லை என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.